1978ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு நாள் சென்னை சாலிகிராமம் அருணாச்சலம் ஸ்டுடியோ. அங்கே ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அதன் நிழலில் ஒரு சாதாரண மர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் அருணாச்சலம் ஸ்டுடியோ உரிமையாளரும் பிரபல தமிழ்ப்பட இயக்குனருமான ஏ.கே. வேலன் அவர்கள். அப்போது அவர் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருந்த உறங்காத கண்கள் எனும் திரைப்படம், அதற்கான நடிகர்கள் தேர்வு நடந்து கொண்டிருந்த நேரம் அது. அந்த படத்தில் ஸ்டில் கேமராமேனாக நான் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம். அவரோடு நான் வேறு விஷயமாக பேசிக் கொண்டிருந்த போது என் உயிர் நண்பரும் பிற்காலத்தில் பிரபல வெற்றி படங்களை இயக்கியவருமான காலம் சென்ற திரு டி.பி. கஜேந்திரன் அவர்கள் ஒரு 25 அல்லது 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை இயக்குனரிடம் அறிமுகப்படுத்தினார். அவரது உடற்கட்டு, பேச்சுத்திறன், நடையுடை பாவனை இயக்குனருக்கு பிடித்து போகவே என்னை அவரை படம் எடுக்கச் சொன்னார். அடுத்த நாள் எடுத்த படங்களை பிரிண்ட் போட்டு இயக்குனரிடம் கொண்டு சென்று காண்பித்தேன். அவருக்கும் பிடித்து போகவே அந்த படத்தில் உடனடியாக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு நடிப்பில் நவரசங்களையும் தன் வசப்படுத்த போகும் ஓர் உன்னத கலைஞன் உருவாகப் போகிறான் என்பது அப்போது யாருக்கும் தெரியாது. அவரிடம் பேசும் எந்த ஒரு நபரையும் அறிமுகமாகிய நொடிப்பொழுதில் தன் நண்பனாக வசப்படுத்திக் கொள்ளும் இயல்பு சொல்லி வருவதில்லை. அது பிறப்பின் வியப்பு. ஆம், அந்த மகா நடிகன்தான் டெல்லி கணேஷ் என்னும் மறக்க இயலாத அந்த மாமனிதன். டெல்லி கணேஷின் சினிமா பிரவேசம் பட்டின பிரவேசம் மூலமாகத்தான் அமைந்தது. கே. பாலச்சந்தர் என்னும் மோதிரக்கையால் குட்டுப்பட்டவர் அல்லவா, சோடை போகுமா என்ன? இதையடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கேரக்டர்கள் வர ஆரம்பித்தன. எந்த படத்தில் நடித்தாலும், எந்த கேரக்டரில் நடித்தாலும் அதில் எவரையும் இமிட்டேட் செய்யாமல் நடிப்பதுதான் டெல்லி கணேஷின் முதல் பலமாக இருந்தது. டவுரி கல்யாணம், சம்சாரம் அது மின்சாரம் என ஒரு பக்கம் இசு தொடர்ந்து பயன்படுத்தினார். புன்னகை மன்னன், சிந்து பைரவி, உன்னால் முடியும் தம்பி என்று பாலச்சந்தர் பல படங்களில் கொடுத்ததெல்லாம் அற்புத கேரக்டர்கள். அதிலும் சிந்து பைரவியின் மிருதங்க வித்வான் குருமூர்த்தி கேரக்டர் மறக்கவே முடியாது. புன்னகை மன்னன் சமயக்காரர் கேரக்டர், கமலின் அப்பா கேரக்டர் அற்புதமாக செய்திருப்பார். 1977 தொடங்கிய அவரது அந்த திரைப்பயணம் சீராக, சிறப்பாக, அமைதியாக, ஆரவாரம் இல்லாத, ஒப்பாரும் இக்காரும் இல்லாத நடிப்பாற்றலால் தன்னை வளர்த்து கொண்ட தனிப்பெரும் நடிகன் டெல்லி கணேஷ். ஹீரோவாக நடிப்பது என்பது மிகப்பெரிய பெருமைதான். ஒரு படத்தின் நீள அகலங்களும் ஹீரோவால் உயர்ந்து விடுவது உண்டு. தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்தே இப்படித்தான் இருந்து வருகிறது. இதைத்தான் மார்க்கெட் வேல்யூ என்பார்கள். ஆனால் எந்த நடிகராக இருந்தாலும் சுற்றியுள்ள விஷயங்கள் துணை நிற்க வேண்டும். கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இசை, பாடல்கள், இயக்கம் என்று மட்டுமே இல்லாமல் உடன் நடிக்கக்கூடிய நடிகர்களும் ஹீரோவிற்கு துணை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நடிகர்களை கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்று, குணச்சித்திர நடிகர் என்றும் கூறுவார்கள். டெல்லி கணேஷ் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நடிகர். பொதுவாகவே ஹீரோவை பிடிக்காத நடிகர் கூட இருக்கலாம். இந்த நடிகரை பிடிக்கும், அந்த ஹீரோவை பிடிக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் ஹீரோக்களுக்குத்தான். எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்கராவ், பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன் என்று எல்லோருக்கும் பிடித்த நடிகர்களில் ரொம்பவே நீளம். அந்த பட்டியலில் தனி இடம் பிடித்திருப்பவர் பிடித்தமான நடிகர் டெல்லி கணேஷ். கமலின் படங்களில் டெல்லி கணேஷுக்கு ஏதேனும் ஒரு வேடம் நிச்சயம் உண்டு. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நாகேஷை மெயின் வில்லனாக்கினார். டெல்லி கணேஷையும் வில்லனாக்கினார். அவ்வை சண்முகியில் காதில் பூ வைத்துக்கொண்டு சண்முகி மாமியை ஃபாலோ பண்ணுவதும் மணிவண்ணனிடம் உதவி வாங்குவதும் என பிரமாதப்படுத்தியிருப்பார். மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் காமேஸ்வரனின் அப்பாவாக, சமையல் கலைஞராக இவர் அடிக்கும் லூட்டியில் வயிறு பதமாகி போகும். அதிலும் சாம்பாரில் விழுந்த ஒற்றை மீனை வைத்துக்கொண்டு, வெற்றிலை பெட்டியை வைத்துக்கொண்டு டெல்லி கணேஷும் கமலுமாக சேர்ந்து நம்மை கொதிக்க கொதிக்க சிரிக்க வைத்திருப்பார்கள். நாயகன் படத்தையும் வேலு நாயக்கரையும் யாரால் தான் மறக்க முடியும்? தாராவி பகுதியின் ஐயராக, வேலு நாயக்கருடன் உடன் இருப்பவராக அட்டகாசம் பண்ணியிருப்பார் நடிப்பில். ஆஸ்பத்திரியில் அடிபட்டவர்களை பார்க்க கமல் வரும்போது காயங்களுடன் வந்து ஒரு வார்த்தை சொல்லலையே, எனக்கு எப்படித்தான் தைரியம் வந்துச்சோ தெரியல
எனும்போதும் சரி, பேசலையே, எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே, சேரிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதாம் என்று சொன்னதும் வாங்குறோம் 5 வாங்குறோம் என்று கமல் சொல்ல 5 ஆம்புலன்ஸா என இழுப்பதும், சிறிது மௌனத்துக்கு பிறகு கமல் டெல்லி கணேஷை உட்கார ஜாடை கட்டுவதும், அவர் பவ்யம் காட்டுவதும், அந்த கேரக்டரை டெல்லி கணேஷை தவிர வேறு எவரும் செய்ய முடியாது என்பதை நிரூபித்திருப்பார். எப்போதும் முகத்தில் தவழும் புன்னகை, நகைச்சுவை நிரம்பிய பேச்சு என்பது அவர் உடன் பிறந்தது. ரசிகர் பட்டாளம் ஏராளம், எதிரிகள் என்று யாரும் இல்லை அவருக்கு. இனி ஒரு நடிகன் இப்படி பிறப்பது அரிது. நவம்பர் 9 இரவு 11:30 காலன் அவரை தம்மிடம் அழைத்து கொண்ட நேரம். ஆனால் அவரது சொந்தங்களை, நட்புகளை கண்ணீர் சிந்த வைத்த நேரம். மகோன்னதமான கலைஞர்கள் பிறப்பிலே உருவாகிறார்கள். கணேஷும் அப்படித்தான். 45 வருட கால உன் நட்பின் பிரிவு ஒப்புக்கொள்ள கொஞ்சம் என் மனம் கணக்கிறது. உன் இறப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனாலும் வேறு வழி இல்லை. என்னை நான் தேற்றிக் கொள்கிறேன். இன்று நீ, நாளை நான். அன்பு நண்பா, பிரியாவிடை கொடுக்கிறேன், போய் வா. என்றும் உன் நினைவாக, வடிவேல் மூர்த்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.